அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஈவன் சிவில் நீதிபதியை ஆகி நாம் அதில் தேர்வு பெற வேண்டுமென்றால் கூட நம்மிடம் ஒன்று இருக்கவே கூடாது. எது? கோபம் இருக்கக்கூடாது. கோபம் வந்தால் அறிவு வெளியேறிவிடும். அறிவு வெளியேறிவிட்டால் நாம் பேசுவது செய்வது அனைத்துமே முட்டாள்தனமாக இருக்கும். எனவே தான் நம்மளது அது கோபமானது எல்லா குற்றத்திற்கும் தாய் தந்தை சொன்னவர் சர்வஸ்ரீ கோன்குருநாதர் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் BNSS 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023ல் இந்த சாப்டர் இருக்குல்ல, சாப்டர் 34 இருக்குது. இதில் முக்கியமானது என்னென்னா எக்ஸிக்யூஷன் நிறைவேற்றுதல், சஸ்பென்ஷன் அதாவது நிறுத்தி வைத்தல், ரெமிஷன் கொடுத்தல் அண்டு கம்யூட்டேஷன்ஸ் குறைத்தல். எதுகளை இது எல்லாம் அது சென்டென்ஸில் இதெல்லாம் செய்வது பற்றி சொல்கிறது. அது வந்து 453 to 477 வரைக்கும் இருக்கின்ற பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பிரிவு என்னவென்று சொன்னால், இது தெரியும் ஆல்ரெடி. டோட்டல் செக்ஷன் வந்து 531, அப்புறம் 39 சாப்டர். ஏற்கனவே 484 இருந்தது, அதே மாதிரி 37 சாப்டர் இருந்தது. சரி, இப்போது செக்ஷன் 474 என்ன சொல்கிறது என்றால், பவர் டு கம்யூட் சென்டென்ஸ், அதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, தூக்கு தண்டனை இந்த மாதிரினா என்ன தண்டனையாக மாற்றம் செய்யலாம் அல்லது குறைக்கலாம் என்பதை பற்றி சொல்வதுதான். அதாவது இப்போ கேட்க கேள்வி, BNSS 2023 எந்த பிரிவில் ஒரு தண்டனையை குறைத்தல் அது மாற்றம் செய்யலாம் என்பதை பற்றி சொல்லப்பட்டது என்றால் 474 அப்படின்னா வச்சுக்க. இப்போ அதில் கிளாஸ் ABCDE வரைக்கும் இருக்குது. 1 by 1 பார்த்துருவோம். என்னென்ன தண்டனையாக இருப்பதை நீதிமன்றம் கொடுத்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போது ஏ டெத் சென்டென்ஸ். இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு சார் நடைபெறுகிறது. இவன் தான் குற்றவாளி, இங்கே இருக்கான்ல, அந்த குற்றவாளியானவன் என்னது தூக்கு தண்டனை, அதாவது எல்லா சாட்சியும் சொல்லிட்டாங்க அவனுக்கு எதிராக. நீதிமன்றம் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டது. ஹேங்கிங் உதாரணத்துக்கு போக்சோ ஆக்ட்னு வச்சுக்கலாம் 6 படி. அதே மாதிரி இப்போது இங்கேன்னா BNSன்னா 103 படி மர்டர் பனிஷ்மெண்ட் வார்டு. இப்போது இந்த தண்டனையை யார் இப்போ எதிரி இருக்கார்ல, இவன் இந்த எதிரியிலே அவனுடைய சம்மதம் இல்லாமலேயே வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் தட் அக்யூஸ் த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், அந்த எதிரினுடைய சம்மதம் இல்லாமலேயே உரிய அரசாங்கமானது நினைக்கின்ற போது என்ன பண்ணலாம்? எங்கே சொல்லியிருக்கோம்? 55A சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே ஐபிசியில். இப்போ எங்கே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 5ல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க. 5ல் எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க BNSல. ஸோ அவ்வாறு இருக்கிற, அதாவது அதனுடைய நிர்வாகம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய அது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் உரிய அரசாங்கம். அது மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் வருகின்ற போது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் எது? மாநில அரசாங்கம். அவ்வாறு அந்த மாநில அரசாங்கமோ அல்ல மத்திய அரசாங்கமோ ஆஸ் த கேஸ் மே பி அது நேர்வுக்கு ஏற்றவாறு தண்டனையை கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? டெத்து பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஆயுள் தண்டனையாக இவர் சிறையிலே வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அந்த தண்டனை காலத்தை கழிக்கலாம் என்றது, அது குறைக்கலாம் இல்லை மாற்றம் செய்யலாம். சரி, பி என்ன? ஏ என்ன பார்த்துங்க. ஏன்னா எப்பவுமே ஏ கேபிட்டல் ஃபஸ்ட்டு எத்தனை டாப்னா டெத் சென்டென்ஸ் தானே, அது வச்சுக்கோ. பின்னா பீஸ்ட் லைஃப். இப்போ வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ உதவி 2 செக்ஷன் ஞாபகம் வச்சுங்க. 161 ஆர்டிக்கல் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஆர்டிகல் 1 யாரு? கவர்னர் ஜி. சப்போஸ் பிரசிடென்ட் இதை கமிட் பண்ண வேண்டியிருக்கு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா 72 ஆர்டிகல் பிரசிடென்ட். 7+2 7+2 9 9 வந்தால் எப்பயுமே பி வந்துடும், பிரசிடென்ட் நாம வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ அது என்ன பண்ணலாம்? நாட் லெஸ் NLT நாட் லெஸ் தென் 7 years, 7 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் 10 ஆண்டு கொடுக்கலாம், 9 ஆண்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து என்ன, அது 7 ஆண்டுகளுக்கு குறையில்லாத சிறை தண்டனையாக மாற்றம் செய்யலாம். சரி, இப்போ சி பாருங்க. சியில் 7 years ஆர் மோர், 7 ஆண்டு அல்லது அதற்கு மேலே தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதை என்ன தண்டனையாக குறைக்கலாம், என்ன தண்டனையாக மாற்றம் செய்யலாம்? அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் என்று சொன்னால் நாட் லெஸ் தென் 3 years, 3 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனையாக அது என்ன பண்ண மாற்றம் செய்யலாம். 4 ஆண்டு 5 ஆண்டு கொடுக்கலாம், ஆனால் 3 ஆண்டு குறையக்கூடாது. சரி, டீயில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 7 years
இப்போ நீதிமன்றமானது இவருக்கு 7 ஆண்டுகளுக்கு குறைவாக சிறை தண்டனை கொடுத்துருக்குது. அப்படி என்று சொன்னால் என்ன தண்டனையாக அதை மாற்றலாம் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அபராதமாக அதை மாற்றலாம். கடைசியாக இந்த ஈல இவருக்கு ஒரு ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓராண்டு நீதிமன்றம் சொல்லிச்சு, ஓராண்டு உனக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சிறையில் வந்து கடுங்காவல் தண்டனை, கடின உழைப்போடு வித் ஹார்ட் லேபர். எப்பவுமே வேறவர் த ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் கம்ஸ் மீன்ஸ் வித் ஹார்ட் லேபர், கடின உழைப்போடு கூடிய ஒரு சிறுதனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டால் அது எந்த தண்டனையாக மாற்றலாம், எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது, இதான் கேள்வி. அப்படி என்றால் என்ன பண்ணும், சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட், மெய்க்காவல் தண்டனையாக. இவர் பாரு சிறைச்சாலை மட்டும் இருந்தால் போதும், மணி அடித்தோடனே ஓடுவார், சாப்பிடுவார், அப்புறம் நேராக வருவார், அங்கே உட்காந்து படுத்துப்பார், இல்லை சரியில்லை செல்லு இருப்பார், அவ்வளோதான், எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அப்போ நான் இவர் என்ன பண்ணும், ஹார்ட் லேபர். அப்போது இம்ப்ரிஸ்மெண்ட் சரி சார், இங்கே ஒரு ஆண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட்டு, இங்கே குறைக்கும் போது 6 மாதம் குறைப்பாங்களா? நோ, இங்கே என்ன தண்டனை கொடுத்தாங்களோ ஓராண்டுன்னா அந்த ஒரே ஆண்டு தான், ஆனால் அதாவது கடுங்காவல் தண்டனை மெய்க்காவல் தண்டனையாக குறைக்கப்படும், அவ்வளோதான். இவ்வாறாக இதில் சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ப்ரொவிஷன் பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். தான் இங்கே அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் என்ன பண்ண வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் த அக்யூஸ் பர்சன் கம்யூட் தட் சென்டென்ஸ். இப்போ ரிலேட்டிவ் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 2023 ஐபிஎஸ்சில் எங்கே இருக்குது செக்ஷன் 5ல் இப்போ எக்ஸ்பிளனேஷனில் இருக்குது. முன்னே 55A அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டு, அது மாதிரி 217 ஃபார்ம் பண்ண லைஃபு, இப்போ 45 ஏற்கனவே இருந்தது ஐபிஎஸ்சியில், 226 பர்சன் இருக்குது, இப்போ ஏற்கனவே 11 பர்சன், 26 இப்போ வந்து டெத்து, ஏற்கனவே 46 டெத் என்றால். எனவே இவ்வாறு ஒருவர் சிறையில் இருக்கின்ற போது அவருடைய தண்டனையை எவ்வாறெல்லாம் மாற்றம் செய்யலாம், எவ்வாறு குறைக்கலாம், எந்தெந்த பிரிவுகளும் குறைக்கலாம் என்று சொல்வதுதான் இந்த 474 BNSS என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.